அனைத்து காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் இவர் எல்லா பொறுப்புகளும் அவருக்கு உண்டு. நம்மளுடைய கடநில ஊழியர்கள் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் அந்த கடநில ஊழியர்களை ஏன் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அளிக்கணும்னு உங்களுடைய மனசில் எந்த ஒரு சிந்திச்சு பார்க்க கூட நேரம் இல்லாமல் இந்த நேரத்தில் கூட அனைத்து உங்களுடைய தேர்தல் பணிகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய கடநில ஊழியர்களாக இருக்கிற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டு எங்களுடைய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் ஒளியத்தை இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தோல்வி இல்லாமல் எங்களுடைய பணிகளை செய்வதற்கு உங்களுடைய கரங்களில் இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய பணிகளை என்ன சொல்றது, ஒரு 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 மருத்துவரோ இல்லை எங்களுடைய செவிலியரோ எங்களுக்கு ஒரு பணி சொல்லும் பொழுது எங்களுக்கு பல பிரச்சனைகள் எங்களுக்கு மனதுக்குள்ளே வந்து விடுகிறது. என்னவென்றால், நீங்கள் பணி சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தேவைகளை சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு ஒரு பொருளாதாரம் சரியாக இல்லாத காரணத்தினால் உங்களுடைய பணிகளை எங்களால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்று பலமுறை நான் தான் அந்த மருத்துவர் இடத்துல, என்னுடைய பிஎம்ஓ இடத்துலையோ, என்னுடைய மருத்துவர் அதிகாரிகள் இடத்துலையோ, என்னுடைய ஸ்டாஃப் இடத்துலையோ, மற்ற நம்மளுடைய தோழர்கள் மத்தியில் கூட நான் பலமுறை நான் வாதிட்டிருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி நிரந்தரம் என்பது செய்வதில்லை. ஆனால் அரசு சொல்லுகிற அத்தனை வேலைகளும் செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்கள். இதை பற்றி நீங்கள் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இருப்பதை பற்றி நீங்கள் அந்த மேல் அதிகாரிகளோ பிஎம்ஓவோ மற்ற அந்த மாவட்டத்தினுடைய டிடி ஆபீசர், நம்ம டிடி அலுவலகத்தில் இருக்கிற சுகாதார ஹெல்த் ஆபீசர் அவர்கள், டிடின்னு சொல்றோம், அவர்கள் எந்த ஒரு இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பற்றி ஒரு நிமிஷம் எடுத்து சொல்லி ஏங்க இவ்வளோ ஒரு கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் எவ்வளவு வேதனையோடு இந்த பணியை ஆற்றுகிறார்களே, கொரோனா காலத்தில் எவ்வளவு ஒரு நம்மெல்லாம் பயந்து நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாருமே ஒரு கொரோனா நோய், ஒரு கொடிய நோய் நம்மளை தொட்டால் செத்து போயிடுவோம் என்கிற அந்த பயத்தில் அச்சத்திலே நீங்கள் எல்லாருமே அதை சொன்னதை என்ன சொல்றது, ஓடி ஒழிந்து கொண்டார்கள். எங்களுடைய மருத்துவமனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர், ஐயோ நீங்க வந்தீங்கன்னா, ஐயோ சாமி அவங்க கொரோனா கேஸ் பேஷண்ட் வந்துட்டாங்க, நீங்க போய் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தான் பார்க்கணும். எங்களுக்கு மட்டும் குடும்பம் இல்லையா, எங்களுக்கு பொண்டாட்டி